अस्सलामुअलैकुम वेलकम टू माय चैनल नीलू अमजू टेस्ट हब इनकी कायलपट्टनத்தோட ஃபேமஸ் ஒயிட் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் தயிர் ஒரு 1/2 லிட்டர், கொஞ்சம் சால்ட், அதுக்கு அப்புறமா எண்ணெய், அதுக்கு அப்புறம் முந்திரி கசகசா அரைச்ச பேஸ்ட், தேங்காய் பால், ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஆயில், பட்டை, லவங்கம், ஏலக்காய், வெங்காயம், ரம்ப இலை, சால்ட் போட்டு நல்லா வதக்குங்க. அது வதங்கிட்டு இருக்கும் போதே பச்சை மிளகாவா புதினா கொத்தமல்லி ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். இந்த பிரியாணிக்கு போட்டு நல்லா வதக்குங்க. இது நல்லா வதங்கணும்னு தேவையில்லை. அதுக்கப்புறம் அதில் தயிர் ஆட் பண்ணுங்கள். வெறும் கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இப்போ பச்சை மிளகா நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம கறிக்கு வாஷ் பண்ண கறியை எடுத்து அதில் ஆட் பண்ணோம். ஆட் பண்ணி நல்லா அதை மிக்ஸ் பண்ணணும். அந்த கறியோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனோன்னா தேங்காய் பால் 2வது பால் எடுத்து வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 2 லெமன் புழிஞ்சு அந்த ஜூஸ் அதில் ஊற்றுங்க. அதுக்கப்புறம் இது நல்லா கொதிச்சிட்ருக்கும் போது அரிசியை அதில் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு இன்னும் சால்ட் போட்டுக்கோங்க. அது நல்லா கொதிக்கணும். கொதித்து கொஞ்சம் தண்ணி கம்மியானோடனே இந்த முந்திரியும் கசகசா அரைச்சொல்லி அந்த பேஸ்ட்டும் முழு முந்திரியும் மேலே போட்டு தூவிட்டு அதுக்கப்புறமா மேலே கொத்தமல்லி கருவேப்பிலை, புதினா இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தம் வச்சிடணும். தம் ஸ்லோ ஃப்ளேமில் 15 நிமிஷம் வைக்கணும். வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான ஒயிட் பிரியாணி ரெடி. நீங்களும் எப்படி இருக்குன்னு செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.